வட சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது பெரும் பரபரப்பான காட்சிகள் நிலவுவதாக தகவல். வட சென்னையின் வேட்பாளராக டாக்டர் கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். உடன் சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மேயர் பிரியா உள்ளிட்டோர் அங்கு பரபரப்பான காட்சிகள் நிலவுவதாக அறிகின்றோம். அதிமுக திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் இந்த நிலையில நடைபெற்று வருவதாகவும் அறிகின்றோம். பரபரப்பான காட்சிகளை திரையில பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற வேட்பாளராக மீண்டும் டாக்டர் கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில அதுல விதிகள் மீறுவதாக அதிமுக சார்பில் திரு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். என்ன நடக்குது சமயமணிவண்ணன், இது பற்றிய விவரங்களை விரிவா சொல்லுங்க. வணக்கம். இன்றைய தினம் வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பாக இப்போ தற்போதைய எம்பி கலாநிதி வீராசாமி அவர்களும், அதிமுக சார்பாக அவர்கள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள 5வது மண்டல அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்து அதிமுக தரப்பை பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என 5 பேர் வந்திருந்த நிலையில் தொடர்ந்து திமுக சார்பாக தற்போதைய எம்பி கலாநிதி வீராசாமி, திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் பிரியா உள்ளிட்டோர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். இரண்டு தரப்பும் தேர்தல் நடத்தும் அலுவலகம் இன்று வந்திருக்கிறது. இத்தரப்பும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து வேட்புமனு செய்ய வந்ததன் காரணமாக பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. குறிப்பாக இரு தரப்பும் தங்களிடம்தான் முதலில் வேட்புமனு தாக்கல், தங்களுடன் தான் முதலில் வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் கட்டார ரவி தேஜாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதிமுக தரப்பை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தான் முதலில் வந்தோம், அதனால் எங்கள் வேட்புமனு தாக்கலை தான் ஏற்க வேண்டும் எனவும், திமுக தரப்பில் டோக்கன் நாங்கள் தான் முன்னாடி பெற்றுள்ளோம், அதனால் 2ஆம் எண் டோக்கன் பெற்றுள்ளோம் நாங்கள் தான், அதனால் எங்களை முதலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என இரு தரப்பும் இடையே தேர்தல் நடத்தும் அலுவலர் அழைப்பிலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளரான ராஜேஷ் ஆகியோரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்து பார்க்கும்போது திமுக சார்பாக 2ஆம் எண் டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் அதிமுகவிற்கு 7ஆம் எண் டோக்கன் வழங்கப்பட்டதாகவும், தொடர்ந்து திமுகவினர் அதிமுகவிற்கு பின்னர் வந்திருந்த நிலையில் முதலில் எங்கள் தாக்கலை ஏற்க வேண்டும், ஏனென்றால் நாங்கள் தான் 2ஆம் எண் டோக்கன் வைத்துள்ளோம், அதனால் எங்கள் மனுவை தான் ஏற்க வேண்டும் என அதிமுக தரப்பு தொடர்ந்து வாக்குவாதம் வீழ்ச்சியுடனும் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளிடமும் முறையிட்டு வருகின்றன. அதிமுக தரப்பும் நாங்கள் தான் முதலில் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு வந்தோம், எங்களுக்கு பிறகுதான் திமுகவினர் வந்தனர், அதனால் எங்கள் வேட்புமனுவை தான் முதலில் ஏற்க வேண்டும் எனவும் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது திமுக தரப்பை சேர்ந்த அமைச்சர் சேகர் பாபு, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் அமர்ந்துள்ள போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வடசென்னை தொகுதியின் வேட்பாளர் ராயபுரமனோ உள்ளிட்ட அதிமுகவினர் நிற்பதாகவும், நான் முன்னாள் அமைச்சராகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட 25 காலங்களுக்கு மேலாக எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளேன், என்னையே நிற்க வைத்து பேசுகிறீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்து தேர்தல் நடத்த அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போதைய நிலையில் இரு தரப்பையுமே சமாதானம் செய்ய நோக்கத்தில் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு கட்டார ரவி தேஜா அவர்கள் இரு தரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.